ஃபாரினில் ஜாப் கிடைக்க கஷ்டமாக இருக்கா? இந்த வீடியோவில் நான் சொல்கிற வெப்சைட் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் போலாண்டில் ஒரு நல்ல சேலரியில் நல்ல ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிக்கும் வரலாம், வேர் ஹவுஸும் வரலாம், ட்ரக் டிரைவராகவும் வரலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் வரலாம். எல்லா விதமான ஜாபும் நீங்கள் இந்தியாவிலிருந்தே ஈஸியாக இந்த வெப்சைட் மூலிமா அப்ளை பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஜாப் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும்னா முக்கியமான விஷயமே ரெஸ்யூமே தான். அந்த ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்யூமே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அப்டேட்டடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் போலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா prosway.pl, போலிஷில் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதை நான் ஷேர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஜாப் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் போர்ட்டல் பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது போலிஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷில் இல்லை. ஐ திங்க் உக்ரைனியன் ஆல்சோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் இங்கிலீஷில் இல்லை. அதே மாதிரி அப்ளிகேஷனும் இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பட் அதுவும் பார்த்தீங்கன்னா போலிஷில் தான் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் லாகின் பண்ணிக்கோங்க, லேப்டாப் ஆர் ஃபோன். ஸோ உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஃபோனில் லாகின் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் லாகின் பண்ணி ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணி எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். க்ரோமில் வந்து prosway.pl சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். proswayன்னு சர்ச் பண்ணாலும் கூட வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாந்தையுமே சைன்இன் கேட்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய இமெயில் ஐடி வச்சே சைன்இன் பண்ண போகிறேன். சைன்இன் ரொம்ப ஈஸி. நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி இருந்தால் மட்டுமே போதும். ஸோ கிளிக் பண்ணி கண்டினியூ ஆஸ் உங்களோட நேம் காட்டும், உங்களோட இமெயில் ஐடி காட்டும், டாப்பில் சைன்இன் பண்ணிக்கங்க. ஸோ சைன்இன் பண்ணிங்கனாலே அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். வெரி சிம்பிள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் கொடுத்துக்குங்க, ஏன்னா போலிஷில் தான் இருக்குது. ட்ரான்ஸ்லேட் கொடுத்துக்குறோம். அக்செப்ட், க்ரியேட் அக்கௌண்ட். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டோமா, சைன்இன் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட், சம்டைம்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணால் ஒவ்வொரு டைமும் க்ரோமில் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துங்க, அப்போ தான் வந்து என்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அக்செப்ட் ஆல் கொடுத்துட்டு போனீங்கன்னா வெப்சைட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து வெப்சைட்டோட லேஅவுட். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் காம்ப்ளிகேஷன் என்னென்னா போலிஷில் இருக்கும். ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாந்தி ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நாம் இப்போ எதில் இருக்கோம்னா ஆஃபர் ஜோன் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நாம் ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பொசிஷன், கம்பெனி, கீவேர்ட். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்பெனியில் எனக்கு ஜாப் வேணும், இந்த பொசிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஐடியா இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கேட்டகரி மூலிமா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதாவது வந்து எனக்கு வந்து இப்போ மேனுவல் ஜாப் வேணும், எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேணும், எனக்கு வேர் ஹவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டகரியில் போய் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து லொக்கேஷன் வந்து முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக போலாண்டில் எனக்கு வந்து வார்சாவில் வேணும், எனக்கு வந்து க்ரக்கோவில் வேணும் அப்படின்னா அதை கொடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது போலிஷ் வெப்சைட். நீங்கள் இங்கே போலிஷில் தான் சர்ச் பண்ணணும். ஸோ அதனால் பெட்டர் என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஓவரால் கண்ட்ரி மட்டும் கொடுத்துக்குங்க, போலான்னு கொடுத்துக்குங்க. என்னென்ன சிட்டி இருக்குது அப்படின்னு நாலேஜ் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் நான், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கணும். ஸோ லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரி செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே போலான்னு சர்ச் பண்ண முடியாது, ஏன்னா இது போலிஷ் வெப்சைட். ஸோ இங்கே வந்து போல்ஸ்கா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ லெட்ஸ் சர்ச் போல்ஸ்கா. ஸோ போல்ஸ்கான்னு சர்ச் பண்ணோமா. ஸோ பாட்டமில் பார்ப்போம். ஸோ போல்ஸ்கா இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் போலாண்ட் அப்படிங்கிறது நமக்கு காட்டிடுச்சு, போல்ஸ்கான்னு சர்ச் பண்ணாந்தி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ கேட்டகரி தான் ரொம்ப முக்கியம். ஸோ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்காக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஹெச்ஆர் ஒர்க், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஐடி இருக்குது, குவாலிட்டி கண்ட்ரோல், சப்ளை செயின், மார்க்கெட்டிங், கஸ்டமர் சர்வீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐடியில் வரதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து லேபர் ஒர்க்குக்கு வரதா இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர் பண்ணி எப்படி ஜாப் சர்ச் பண்ணணும்னு காட்ட போகிறேன், எப்படி அப்ளை பண்ணுறதையும் காட்ட போகிறேன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லேபர் ஒர்க்குக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் லேபர் ஒர்க்குக்கு பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா அதுக்கான கேட்டகரியை ஃபைண்ட் பண்ணணும். இங்கே இருக்குது மேனுவல் லேபர் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் வந்து மேனுவல் லேபர் எல்லா விதமான மேனுவல் லேபர்ஸும் காட்டும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தனியாக ஃபில்டர் பண்ண முடியும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொரியர் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது, வேர்ஹவுஸ் இருக்குது. நான் இது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ண போகிறேன். அன்செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ண போகிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை சர்ச் பண்ணுவோம். போலாண்டில் இருக்கக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸையும் இதில் காட்டும். ஓகேவா, சர்ச் கொடுத்துருவோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ரிசல்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம்னா இங்கே நீங்கள் பாருங்களேன், இங்கேயே பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு 4,000 to 6,000 zloty per month வந்து சேலரி கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு. ஸோ இது மாதிரி வந்து அடுத்தது பாருங்களேன், க்ரெயின் ஆப்ரேட்டருக்கான ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ இது இந்த ரிசல்ட்ஸில் வரது எதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, இது நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். இந்த கம்பெனி பற்றி, இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸு வெரிஃபை பண்ணி அப்ளை பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து உள்ளே போவோம். சரி, க்ரெயின் ஆப்ரேட்டருக்கான ஆஃபரை பார்ப்போம். ஸோ லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபுல் டைம் கான்ட்ராக்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் ரெக்ரூட்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க. ரிமோட் ரெக்ரூட்மெண்ட்னா உங்களை ஆன்லைன்லேயே இன்டர்வியூ எடுத்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்து போலாண்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஷிஃப்ட்டு பேசிஸில் தான் இந்த ஒர்க் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. 2 ஷிஃப்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 1 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு. ஐ திங்க் எய்தர் 1 ஷிஃப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டேயில். மந்த்லி சேலரி பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் அப்ளை ஆப்ஷன்ஸ் மூலிமா தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்ளை பண்ணலாம். பட் நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி குயிக் அப்ளையோட அந்த கம்பெனியோட வெப்சைட்லேயே போய் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பெட்டராக இருக்கும். பட் நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குங்கிறப்போ நீங்கள் வந்து குயிக் அப்ளை மூலியமாகவே அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் வந்து எப்பவும் போல் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி, இன்கேஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகலைன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் ஆகாது. சிலது வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த வேர்டை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா என்னென்னு வந்துடும், பர்சனல் டேட்டா ஒவ்வொன்றா அப்படியே வந்து நேம், சர்நேம், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபோன் நம்பர் எப்போவுமே உங்களோட கோடோட கொடுங்க. ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. சிவி அட்டாச் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷனில். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறது. வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி தான் நான் வந்து வேறு ஜாப் ஆஃபர்ஸ் பார்க்கணும், வேறு கேட்டகரிஸ்லேயும் பார்க்கணும். ஈஸியாக என்ன பண்ணலான்னா இங்கே மறுபடியும் வந்து prospect.pl மேலே இருக்குல்ல, டாப்பில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி அடுத்து வந்து நான் இப்போ என்ன போகிறேன்னா ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ அதில் வந்து லொக்கேஷன் எல்லாமே கொடுத்து சர்ச் பண்ணுவோம், என்னென்ன ஆஃபர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேனேஜர்ஸ் வருது, பிஸ்னஸ் அண்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து வர ஜாபில் வந்து உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக உள்ளே போய் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது பிஸ்னஸ் அண்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் இந்த ரோலுக்கான ஜாப் ரெக்குயர்மெண்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இன்கேஸ் கம்பெனியை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அபவுட் திஸ் கம்பெனியில் போய் பார்க்கலாம். கம்பெனியோட லொக்கேஷன்ஸ் போட்டிருக்காங்க. வேலிட் ஃபார் 11 days, இன்னும் 11 days தான் வேலிடிட்டி இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஜாப் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் B2B கான்ட்ராக்ட்னு போட்டிருக்காங்க. இதை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும். B2B கான்ட்ராக்ட் வந்து பர்சனலாக நான் என்ன சொல்லுவேன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ஃபாரினராக இருக்கிறப்போ நீங்கள் நார்மல் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் இன்னொன்று ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் ரெக்ரூட்மெண்ட் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாமே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன்ஸ் இருக்குது, என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அடிஷ்னலாக யூ ஆர் வெல்கம் வித் அடிஷ்னல் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட டியூட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ரெக்குயர்மெண்ட் என்னென்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இதுவுமே பார்த்தீங்கன்னா குயிக் அப்ளை தான், முன்னாடியே காட்டின மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். பட் பெட்டர் அந்த கம்பெனியை பற்றி ரீட் பண்ணுங்கள், அந்த கம்பெனியோட வெப்சைட்லேயே போய் அப்ளை பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாப் அப்ளை பண்ணுறதுங்கிறது prospect.pl ரொம்ப சிம்பிள் தான். காம்ப்ளிகேஷன் என்னென்னா லாங்குவேஜ் தான். ஸோ போலீஸில் இருக்கிறனால நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். பட் ஆனால் எஃபோர்ட் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் சில டிப்ஸும் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங்கிறது ஜாப் சர்ச்சிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேண்டமாக ஒரு 100 ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க. அந்த ஜாப் அப்ளை பண்ணதை ட்ராக் பண்ணுங்கள். அப்பப்போ போய் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி பார்த்து
ரிசல்ட்ஸ் வந்து என்னென்னு பாருங்கள். சில டைம் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது மெயிலுக்கு, ஆனால் வந்து வெப்சைட்ஸில் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, ரிஜெக்டட், நோ லாங்கர் கன்சிடர்ட், அந்த மாதிரி வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அப்பப்போ ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறத என்னென்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணேன், என்ன கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன், என்ன டேட்டில் அப்ளை பண்ணேன், அதனோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு ரிஜெக்டட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, உடனே அந்த டாக்குமெண்ட்டில் போய் ஓகே ரிஜெக்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களால் வந்து ஒரு 1 வீக் கழித்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீ கூகுளில் அப்ளை பண்ணியா அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், யோசிப்பீங்க. அப்ளை பண்ணனா தெரியாது. ஏன்னா நீங்கள் நாம தான் 100 ஜாப் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதாச்சு, 1-2னா ஞாபகம் வரும். ஸோ ட்ராக் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் புது ஓப்பனிங்ஸ் வந்துச்சுனாலும் நீங்கள் போய் பார்க்க முடியும். ஓகே, இந்த பொசிஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, புதுசாக ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்கான்னு போய் பார்ப்போம் அந்த கம்பெனியில் அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இது நான் வந்து ரெகுலராக பண்ணுற விஷயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலிலேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாராவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்ராடாக இருக்கலாம் இல்லை வந்து இந்தியாவே இருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் ஜாப் சர்ச்சிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸ். யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு அப்போ தான் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.